அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். பிரெயின் சாஃப்டனிங், மூளையினுடைய செல்கள் மென்மையாகுதல், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனால் என்ன பாதிப்பு நமக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்செஃபலோமெலாசியா அப்படின்னு அழைப்பார்கள். இந்த நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைவாக செல்லுதல் அல்லது தடுக்கப்படுதல், மூளையிலே அடிபடுதல், மூளையில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள், மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற நோயெல்லாம் வருது இல்லைங்களா, அது போல். அதற்கு அடுத்து முக்கியமானது நாள்பட்ட சைனசைட்டிஸ். இந்த பிரச்சனைகளால் இந்த பிரெயின் சாஃப்டனிங் அப்படிங்கிறது ஏற்படும். இது 3 வகையாக நாம் பிரிக்கப்படுகிறது. இது 3 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று சிவப்பு மென்மையாகுதல், வெள்ளை மென்மையாகுதல், இன்னொன்று மஞ்சள் மென்மையாகுதல் அப்படின்னு 3 பிரிவாக இந்த பிரெயின் சாஃப்டனிங் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் என்ன அறிகுறிகள், பாதிப்புகள் நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒருங்கிணைப்பு செய்தல் முடியாது, எண்ணங்களை சரியாக வெளிப்படுத்த முடியாது, அடுத்தவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது, எதையும் உடனடியாக செய்ய முடியாது, ஞாபக சக்தியை இழந்து விடுவார்கள். இது எல்லாமே ஒருத்தருக்குள்ளே வருது அப்படின்னா மூளையில் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன உடம்பில் பாதிப்பு ஏற்படும்? லோ பிபி, தலைவலி, பேச்சு குளறுதல், சரியாக பேச முடியாது, பார்வை குறைபாடு ஏற்படும், ஞாபக சக்தி இருக்காது, தூக்கமின்மை இருக்கும், உடல் சோர்ந்து போகும், உடல் உறுப்புகள் ஒத்துழைக்காது. இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் ஏற்படும். ஆகையினால் இதை சரி செய்வதற்கு என்ன சிகிச்சை பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமியோபதி மருந்துகள் தான் இதற்கு பெஸ்ட்டு. ஹோமியோபதி சிகிச்சை தான் இதற்கு பெஸ்ட்டு. ஹோமியோபதி மருந்துகள் பெல்லடோனா, கோனியம், ஜிங்கம் மெட்டாலிக்கம், ஜெல்சீமியம் போன்ற பல மருந்துகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது. மீண்டும் அந்த நபர் நார்மலான நிலைக்கு கொண்டு வந்து விட முடியும், உத்தரவாதமாக சொல்கிறோம். என்ன இதுபோல் பிரச்சனை ஏற்படுதுன்னா பாருங்கள். அதாவது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, நாள்பட்ட சைனஸ், கிரானிக் சைனசைட்டிஸ், இது சாதாரணமாக நினச்சிட்ருக்குறோம். இது ஒரு 10-15 வருஷம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அந்த மூளையில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களுடைய நிலை மாறுபடும் என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக 9176380403 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை கூறுங்கள். அதற்கான தெளிவான ஆலோசனைகள் உங்களுக்கு இலவசமாக தான் அது கொடுக்குறோம்.
மருந்துகள் தேவை என்று சொன்னால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு அதற்கான மருந்துகளை உங்களுக்கு கூரியர் மூலமாக அனுப்பி கொடுக்கிறோம் சர்வம் ஹெல்த் கேர் சார்பாக என்பதனை கூறி, நாம் இதை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனால் நம்மளோடையே இதை வைத்துக்கொள்வோம். புரியுதுங்களா? இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, நம்ம அனுபவிக்கிற சந்தோஷத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள். அந்த சந்தோஷம் பலருக்கு சந்தோஷத்தை உள்ளுக்குள் கொண்டு வரும். நாம் ஒருத்தருக்கு உதவி செய்வதன் மூலம் நமக்கு இறைவன் வேறு யாராவது ஒருவரை உதவி செய்வதற்கு தயார் செய்து வைத்திருப்பான் என்பதனை நம்புங்கள். அதனால் இந்த காணொளியை காண்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களாகட்டும் அல்லது வியூவர்ஸ் ஆகட்டும், என்ன பண்ணுங்கள், அடுத்தவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சென்று சேருங்கள். அது அவர்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு உதவிகரமாக அமையும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.